ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா நடந்துட்டு இருக்க சம்மர் பம்பரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணணும், அதை நீங்கள் எஃப்டியில் பேங்க்கில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு இயருக்கு வந்து எவ்வளோ வரும், மந்த்லி எவ்வளோ வரும், டேக்கு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எஃப்டியாக வந்து சேவிங்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து நம்ம டாக்ஸ் கட்டணும், டிடிஎஸ்ஸாக வந்து எவ்வளோ பிடிப்பாங்க அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாட்ரி வாங்கிட்டு இருக்கீங்க, லாட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அப்படி அதிர்ஷ்டம் அடிச்சு நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை எந்த மாதிரி சேவிங்ஸில் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை வந்து உங்களால் தக்க வச்சுக்க முடியும். அப்படி நீங்கள் சேவ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்ம கையை விட்டு போயிடும், கடைசியில் ஜீரோ ஆகக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு எஃப்டியில் போட்டோம்னா எவ்வளோ வந்து இன்கமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை முதலீடு பண்ணோம்னா அது எந்த மாதிரி வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸும் நம்ம கொடுப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இப்போ கேரளா நடந்துட்டு இருக்க சம்மர் பம்பரோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். இதில் வந்துட்டு நம்ம டாக்ஸ்லாம் போக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அதில் டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ டாக்ஸ்லாம் பிடிப்பாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்போம். அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 5 கோடியே 15 லட்சத்தில் இருந்து 5 கோடியே 30 லட்சம் வரைக்கும் இதுக்குள்ளே வந்து அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ரவுண்டாக ஒரு 5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு பரிசு விழுந்துச்சு அப்படின்னா ஒரு 5 கோடியை சேவிங்ஸில் வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்மளோட தேவைகளுக்காக செலவுகள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 5 கோடி ரூபாயை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு எஃப்டி ஆப் வந்து போட்டு வைக்கிறது. எஃப்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்து போட்டு வைக்கிறது. கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ண பிறகு ஒரு கவுன்சிலிங் மாதிரி வைப்பாங்க. அதிலேயே வந்துட்டு இந்த எதுலலாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மேஜராக ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எஃப்டியில் போடுங்க அப்படிங்கிறதாங்க. நீங்கள் வந்து ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில் தான் வந்துட்டு உங்களோட வின்னிங் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். நேஷனலைஸ் பேங்க்னா என்னென்ன பேங்க்லாம் நேஷனலைஸ் பேங்க் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த ஒரு நேஷனலைஸ் பேங்க்லையும் இந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து எஃப்டியில் போட போகிறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த அமௌண்ட்டை எஃப்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அப்பப்போ ஏறிட்டு இருக்கும், இறங்கிட்டு இருக்கும். ஒரு 6.5% இருந்து ஒரு 8.25% வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது நமக்கு வந்து இருக்குங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆவரேஜாக 7% கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். இப்போ 5 கோடி ரூபாய் நீங்கள் பேங்க்கில் போட்டுட்டீங்க, அதுக்கு 7% இயர்லி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த வரக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாகவே ஒரு வருடத்துக்கு 35 லட்சம் ரூபாய் வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்குங்க. 5 கோடி ரூபாய் எடுத்து நம்ம செலவு பண்ணாமல் இதை வந்து எஃப்டியாக போட்டு வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு இயர்லி 35 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த 35 லட்சம் ரூபாய் எடுத்து அப்படியே செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே செலவு பண்ண முடியாது. இதுக்கும் நம்ம சில டாக்ஸஸ் வந்து கட்டணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேங்க் சைடில் இருந்தே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% வந்து நம்மளோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்து பிடிப்பாங்க. ஸோ நம்ம போட்டிருக்க அந்த கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து பிடிக்க மாட்டாங்க. நமக்கு வந்து அந்த கேபிட்டல் அமௌண்ட் வச்சு வந்திருக்கக்கூடிய இன்கமான அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான அந்த அமௌண்ட்டில் தான் 10% பிடிப்பாங்க. அப்போ 35 லட்சத்தில் 10% பார்த்தீங்க அப்படின்னா 3.5 லட்சம் ரூபாய், 3.5 லட்சம் ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிடிஎஸ்ஸாக வந்து பிடிப்பாங்க. ஸோ இப்போ டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதோட வந்து முடியாது. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயர்லி ஒரு டாக்ஸ் கட்டணும். இயர்லி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் கால்குலேட் பண்ணி டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இயர்லி ஒரு 12 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்துட்டு உங்களோட இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது, ஜீரோ டாக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் வரும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ்க்கான டாக்ஸ் வந்து போடுவாங்க. இப்போ நமக்கு இந்த எஃப்டி மூலியமா பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் இயர்லி வந்து இன்கம் வருது. நீங்க வந்து வேற எந்த ஒரு வேலையும் பார்க்கலாம், இந்த ஒரு எஃப்டி மூலியமாவே உங்களுக்கு வந்துட்டு 35 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இன்கம் வருது. இதை தவிர செப்பரேட்டா வந்துட்டு இன்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 35 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 30% டாக்ஸா வந்து போடுவாங்க. இதுல 30% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,50,000 ரூபாய். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ்க்கு வந்துட்டு செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கட்டணும். அது ஒரு வகையான டாக்ஸ் தான். அந்த செஸ்ஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4%. அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 ரூபா வந்து வருங்க.
ஸோ இந்த டாக்ஸ் பிளஸ் வந்து இந்த செஸ் இந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். 50 லட்ச ரூபாய் கீழே நமக்கு வந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சர்சார்ஜ் கிடையாது. அதனால சர்சார்ஜ் சொல்லிட்டு இதில் எதுவுமே கட்ட தேவையில்லை. இப்போ நமக்கு இந்த டாக்ஸ் பிளஸ் செஸ் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,92,000 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10,92,000 முழுசா கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து முழுசா கட்ட தேவையில்லை. நமக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10% டிடிஎஸ்ஸா பேங்க் தரப்புலேருந்து பிடிச்சிருப்பாங்க. அந்த 10% பார்த்தீங்கன்னா ஒரு 3,50,000 லட்சம் ரூபாய். அந்த 3,50,000 லட்சம் ரூபாயை டாக்ஸா அட்வான்ஸாக நம்மகிட்ட இருந்து பிடிச்சிருக்காங்க. நமக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக 10,92,000 வந்து டாக்ஸ் வந்திருக்கு. இந்த 10,92,000 இந்த 3,50,000 லட்சம் ரூபாய் வந்து நம்ம வந்து கழிச்சுக்கலாம். கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 10,92,000 தான் கட்டுறோம். நமக்கு அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,50,000 லட்ச ரூபா பிடிச்சிருந்தாங்க. அதை போய் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஃபைல்ஸ்லாம் சப்மிட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7,42,000 வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த டாக்ஸ்லாம் கட்டி முடிச்சோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு இயர்லி இந்த ஒரு வட்டி மூலியமாக நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 24,08,000 ரூபாங்க. ஸோ இது அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம். இந்த 24,08,000 ரூபாயை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணோம்னா மந்த்லி நமக்கு வரக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா 2,666 ரூபாய். இதையே நம்ம ஒரு நாளைக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 6,688 ரூபாய் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க. இந்த எஃப்டி அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று மந்த்லியாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து குவார்டர்லியாக 6 மாதத்தோட எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு 6 மாதத்தோட ஆஃப்லியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா இயர்லியாக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்தாலும் டாக்ஸ்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கோ எனக்கோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விழுந்துச்சு அப்படின்னா முதல் எடுத்தோன்னே எஃப்டியில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை வந்து நமக்கு தேவையான எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அதில் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி எஃப்டியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்மளோட இனிஷியல் அமௌண்ட்டான அந்த 5 கோடி ரூபாய் எடுத்து வேற செலவுகள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு வெறும் ஒரு 2 வருஷம் நேஷனலைஸ் பேங்க்ல எஃப்டிக்காக போட்டு வச்சோம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டாகவே கிடைக்குங்க 2 வருஷத்துக்கு. ஸோ நமக்கு விழக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ இந்த மாதிரி கோடிகளில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அந்த அமௌண்ட் கிடைச்சுன்னா அதை எடுத்து அப்படியே டக்குன்னு செலவு பண்ணிட்டே வந்துடக்கூடாது. அப்படி செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த அமௌண்ட்டை சேர்க்கவே முடியாது. ஸோ அதனால வரக்கூடிய அமௌண்ட்டை பத்திரமா வச்சு அதை வச்சு உங்களோட லைஃப்பை வந்து மேலும் மேலும் பில்ட் பண்ணுங்க. அதை ஃபுல்லாக செலவு பண்ணிடாதீங்க. இப்போ இதில் வந்து டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா பக்கம் போகுது பார்த்தீங்களா. இதை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க, உங்களோட அம்மா அப்பா இருப்பாங்க, உங்களை சேர்த்து மொத்தமாக 4 பேர் இருப்பீங்க. இந்த 4 பேர் மேலே இந்த வின்னிங்கான அமௌண்ட்டை வந்து பிரித்து வந்து சென்ட் பண்ணணும். இந்த பிரித்து சென்ட் பண்ணுறத ஜஸ்ட் வந்து நம்ம கூகுள் பேல சென்ட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக வந்து சென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கான ஒரு பெரிய அமௌண்ட்டு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1.25 கோடி ரூபாயை வந்து இதை வந்து பிரிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதை ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிளா கூகுள் பே மாதிரி சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுல வந்து டாக்ஸ் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. நீங்க தான் ஓவரால் டாக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடிட்டரை வச்சு பிளட் ரிலேஷனுக்குள்ள நான் கிஃப்டா வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணத்தை வந்து இங்க சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப 18 வயசு நிரம்பின ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கிறதுனால நீங்க 4 பேருக்குமே வந்து இந்த அமௌண்ட்டை பிரிச்ச பிறகு அந்த 1.25 கோடி ரூபாய்க்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு 0 டாக்ஸ்லயே உங்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து அதோட பெனிஃபிட்டை வந்து முழுசா வந்து உபயோகிக்க முடியும். இது இல்லாம சீனியர் சிட்டிசன் உங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து 60 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேங்க்ல கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு 7% கிடைக்குது அப்படின்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7.5%, 8%, 8.25% வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய இன்கமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாயை வந்து இந்த 4 பேர் மூலியமா செப்பரேட் பண்ணி நம்ம வந்து பிரித்து போடுறதுனால டாக்ஸும் இல்லாமல் போயிடும். முழுசா நமக்கு வந்துட்டு 1 இயருக்கு ஒரு 35 லட்சம் ரூபாய் வந்து நம்ம கைக்கு அப்படியே கிடைக்குங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்துட்டு இந்த எந்த மாதிரி பிரிச்சோன்னா நமக்கு டாக்ஸ் இல்லாமல் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. செப்பரேட்டாக அது ஒரு வீடியோவே நம்ம பண்ணலாம். ஸோ லீகலான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு மந்த்லி ஒரு 2 லட்ச ரூபாயில இருந்து 3 லட்ச ரூபா வரைக்குமே ஏர்ன் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பென்ஸை பண்ணிக்கிறது மூலியமா நமக்கு விழுந்தக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஒரு சொத்தாவே வந்து அப்படியே நம்ம கிட்ட இருக்கும். அது வந்து கரைஞ்சு போயிடாம இருக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இப்படி வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை இந்த எஃப்டிக்கு அடுத்து வேற எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் மீதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கோல்டு இருக்கு, லேண்ட் இருக்கு. இதெல்லாம் எந்த மாதிரி பிரித்து போடலாம், அப்படி பிரித்து போடுறது மூலிமா நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஃபியூச்சரில் அது ஒரு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக மாறும் அப்படிங்கிற பற்றிலாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கமெண்ட்ல கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல அதை பத்தி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாக்கள் நிறையவே நம்ம சேனல்ல இருந்து வந்துட்டே இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.